ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க. அண்ட் நான் இங்கே எதுக்கு லெமன் எல்லாம் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்னா, தேவையான லெமன் எல்லாம் ஜூஸ் போட்டுட்டு நம்ம அப்புறமா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் அழுகுன லெமன் எல்லாம் ஜூஸ் போட்டுட்டு அதை வந்து இந்த சாமி பாத்திரம்லாம் தேய்ப்பாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட தோலெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் ஆக்ட் அஸ் அ ஃப்ரெஷ்னர். ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ எடுத்து சிங்கில் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அண்ட் என் கை ஏன் இந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ லெமன் புழிஞ்சா ஒத்துக்காது போல். ஸோ எங்கள் அம்மா அப்பயே பண்ணாதன்னாங்க. நான் பண்ணதுனால என் கை எப்படி ஆயிடுச்சு. ஸோ செம்ம திட்டுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னத்துக்கெலாம் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சீடை செய்கிறதுக்கு, முறுக்கு செய்கிறதுக்கு, அண்ட் வந்து அந்த கருப்பு உளுந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு கருப்பு உளுந்து களி பண்ணுறதுக்கெலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல் ஆஃப் சடன் நான் வந்து ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா, கிருத்திகை கிருத்திகை ஆடி கிருத்திகை அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறாங்க கோயிலில் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அதுக்கு ஒரு டோக்கன் வாங்கிட்டு, அண்ட் நான் சொன்னேன்ல வெளியே போகிற வேலை இருந்துச்சுன்னு, அந்த வெளியே போகிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் வந்து எனக்கு அந்த சைடு இயரிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பர்த்டேக்காக. ஸோ அந்த வந்து வசூல் பண்ணுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அண்ட் இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து பால் குடத்துக்கு சிட்டு வாங்கியிருந்தேன்னு. ஸோ பால் குடம் என்னைக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மார்னிங் 5:30க்கு வந்து அந்த ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க, இங்கேருந்து டெம்பிள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லேண்ட்மார்க்கில் 5:30க்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நான் காலங்காத்தால ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் ராஜேஷ் செம்ம திட்டு, எதுக்கு நீ பூரா இந்த டைமில் தேவையா, ரெஸ்டடு. பட் எனக்கு பர்சனலாக பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் எடுத்தேன். அண்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வர சொன்னது பார்த்தீங்கன்னா 5:30க்கு, பட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30 6:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போயிட்டு 5:30க்கு நான்லாம் போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வராங்க அந்த பால் குடம், பால், அதுக்கப்புறம் தேங்காய், மாவிலை எல்லாமே அங்கேருந்து தான் ரெடி பண்ணாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா குடத்துலையும் தேங்காய் வச்சு மாவிலை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லைனாக நம்ம டோக்கன் கொடுக்கணும். டோக்கன் கொடுக்க வந்து நம்மளுக்கு வந்து பால் குடத்தை வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் தூக்குறது. இதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கூட தூக்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ தலையில சரியா வைக்கல, பின்னாடி பால் கொட்டிடும், இந்த சைடு வை அந்த சைடு வைன்னு. இல்லைன்னா என்ன சொன்னாங்க, எடுத்து கையில வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலி கையில வைக்க வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்காச்சும் நான் எப்படின்னா தலையில வச்சு எடுத்துட்டு போயிடணும் அப்படிதான் நினைச்சேன். பட் குடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு அதை ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன்னா பால் கொட்டிட்டாலும் அபசக்கணும் அப்படி சொல்லிடுவாங்களாம். அதனால நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருந்துச்சு. நான் வந்து எப்படின்னா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி நான் வந்து கையிலேயே எடுக்காம அப்படியே தலையில இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் வின்னிங் மொமெண்ட் ஆன் தட் டே. அண்ட் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து அந்த மாவுலாம் வந்து சலிச்சு அது முன்னாடி நாள் வறுத்து வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையும் வந்து சலிச்சு சீடை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். எனக்கு வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 2 o'clock சம்திங் நான் வந்து போய் தூங்கிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நான் முழிச்சிட்டு சரி ஓகே கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா என் பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேஷம் போட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக அவன் வந்து இந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தூங்கவே இல்லை. எனக்குலாம் செம்ம டவுட் இருந்துச்சு, இவன் இன்னைக்கு வந்து நம்மளை பாடா படுத்திடுவான் அப்படிதான் இருந்தேன். பட் ராஜேஷ் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவன் ராஜேஷ் மடியில் படுத்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவன் வந்து ஒரு பாதி ஒரு ஆசிலேஷன் ஸ்லீப்பில் தான் இருப்பான். அதனால தான் ராஜேஷ் வந்து தட்டிகிட்டே இருந்தான். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் டைமை யூட்டிலைஸ் பண்ணி பொறுமையாக எதுவுமே வந்து அசைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா முழிச்சிட்டான்னா அவன் கலைச்சிருவான். அட்லீஸ்ட் காயறதுக்காச்சும் உங்களுக்கு டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு.
அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் இந்த அவுட்ஃபிட் நான் என்னோட விஎன் பேபிக்கு போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அவுட்கமும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தான் அவன் நடுவில் முழிச்சிருவான். முழிச்ச உடனே நாங்கள் வந்து சரி ஓகே அவனுக்கு வந்து எதுவும் கையிலலாம் வந்து கலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே அவனை ஷேக் பண்ணி திருப்பி தூங்குற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கு அப்படிதான் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி போச்சு. டெக்கரேட்லாம் பண்ணிட்டு அண்ட் அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் சரி ஓகே வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலடிப்பட்டியான்னு போயிட்டு நான் வந்து ஒரு தட்டு இட்லி, ராஜேஷ் வந்து பொடி தோசை வாங்கியிருந்தான். அண்ட் என்னோட தட்டு இட்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ நார்மல் இட்லி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எதுக்கு அவ்வளோ காம்படிஷன் அங்கே தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்கும்போது வந்து இல்லைங்க இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஸோ அதில் அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அகைன் செகண்ட் டைம் போகும்போது வாங்கி சாப்பிட்டேன். பட் எனக்கு பெருசாலாம் வந்து எதுவும் தெரியல. அண்ட் அன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட டின்னரை வெளியே தான் போய் சாப்பிட்டோம். சூப்பர் டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் அரௌண்ட் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிட்டு திருப்பி நான் ஃபுல்லாக போயிட்டு நடந்துட்டு வந்து அரௌண்ட் வீட்டுக்கு வரவே 10 o'clock ஆயிடுச்சு. திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திருப்பி வியனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வியனை பார்க்கறதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கி முடிச்சுட்டு திருப்பி வியனை ரெடி பண்ணி திருப்பி அவனுக்கு ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்து அப்படியே செம்ம ஹெக்டிக்காக போச்சு. ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுற விதமாக தான் வந்து நானும் ராஜேஷும் வெளியே போயிட்டு வந்தோம். ஏன்னா வெளியே போனால் எப்பயுமே யூஸ்வலாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த ஹெக்டிக் டேல வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால சடனாக தான் போனேன். அண்ட் நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:15. நானே நைட்டு சவுண்ட் வரக்கூடாதுன்னு தான் எடிட் பண்ணேன். ஆனால் நைட் டைமில் இந்த நாயெல்லாம் குலைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கண்ணாடி எங்கே வாங்கினேன்னு. அந்த கண்ணாடிக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு போல. நீங்கள் வேணும்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த கண்ணாடிக்கு நான் ரீல் போட்டிருப்பேன். அந்த ரீலில் போயிட்டு லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஎம்கே வந்து லிங்க் வந்துடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா நான் வந்து ஒரு மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் ராஜேஷ் அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் தான் வந்து போகலான்னு வந்து டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கு கிளம்புன கிளிப்ஸ் தான் இது. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த மால் போயிருந்தோம், ஐயோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிளியராக தெரியலையே. ஓகே நாங்கள் வந்து விவிரா மால் தான் போயிருந்தோம். அண்ட் அன்னைக்கு ரஜினி படம் தான் வந்து கூலி படம் தான் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் யூஷுவலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நார்மல் குட்டி குட்டி தேட்டரில் படம் பார்க்கறத விட எனக்கு மாலில் போய் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா எனக்கு தெரியாது. தேட்டர்லேயும் அதே ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்கும். அண்ட் நார்மல் குட்டி குட்டி தேட்டர்லேயும் அதே மாதிரி ஸ்க்ரீன் தான் இருக்க போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து தான் பார்க்க போகிறோம். பட் மேபி சில பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா என்னன்னா எனக்கு தெரியல. எனக்கு வந்து பர்சனலாக மாலில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா தான் எனக்கு ஒரு அப்படியே ஓகே இது ஒரு மூவி ஃபீல் அண்ட் அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் போயிட்டு மூவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது செம்ம மழை சண்டே ஈவினிங். அண்ட் இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் படம் போகிறது, கோயிலுக்கு போகிறது அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் அப்படின்னு போச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்துனீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.